guys அப்படின்னா இது என்ன அது? ப்ரோ அது போட்டது கூட ஓகே. ஆனா அது எந்த மாதிரி டைம்ல? ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் 1.5 வாரம் 2 வாரமா ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் அதுதான் போட்டுக்கலாம். ஒரு இத்தினோண்டு ஒரு குற்ற உணர்ச்சி கிடையாது. இத்தனை நம்ம தான் பொறுப்பு, நம்ம தாங்க இதுக்கெல்லாம் காரணம், ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். இன்னைக்கு பாத்தியா குமரி என்ன பண்ணிருக்காங்க? அந்த பொண்ணு வந்து விளாத்தி குளத்துல இறந்துச்சுல, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஒஸ்டியா. ஆணவ கொலைனாலதான் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கான்னு சொல்லி போட்டிருக்காண்டா. ஆஹ் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இவ்வளவு எவனுமே இப்போ நம்ம திரும்ப திரும்ப திமுக காரனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். இவன் கடைசியா விக்டிம் பக்கம் தான் போய் அடிப்பான், புரியுதா? உண்மையான குற்றவாளி யாரு, குற்றம் பண்ணானால அதுக்கு ஒரு காரணத்தை கொண்டு வரானுங்க, அதை ஜஸ்டிஃபை பண்றது. இது வந்து இந்த கவர்மெண்ட் மேல தப்பே கிடையாது, இந்த பாதுகாப்பு குறைபாடே கிடையாது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடே கிடையாதுன்ற மாதிரி ஒரு விதத்தை கொண்டு வரானுங்க பத்தியா உள்ள. அவ்வளவுங்க சேர்த்துட்டு இது என்னடா இருக்கு, தப்பு பண்ணாலும் தப்பு பண்ண, கொலை பண்ணாலும் அவன் கொலைகாரன்னு சொல்றான். என்னடா உட்காந்து விக்டிம் பிளேம் பண்ணிட்டு விக்டிம் ஃபேமிலி பிளேம் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? வெக்கமா இல்லடா உங்களுக்கு எல்லாம்? இப்ப இது சொல்ல வேண்டிய அவசியம் எங்க வந்து உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ, அப்படியே சொல்லுங்க. சோ அது என்னன்னா, இப்போ ஒரு கூட்டம் வந்துட்டு இந்த கொள்கை கூட்டம்னு தெரியுது பாத்தீங்களா? உண்மையிலேயே சோத்துல உப்பு போட்டு தின்னா கொள்கைன்னு ஒண்ணு இருந்தா இந்நேரம் ரோசத்தோட வெளியே வந்திருக்கணும் அவனுங்களாம். இதுல வேற இவனுங்க தான் வந்துட்டு வந்துட்டு தாழ்த்தப்பட்டவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தர போறானுங்கன்னு இது வேற. இதெல்லாம் ஆக்சுவலா லிட்டரலா முதுகுல குத்துறது தான் இதெல்லாம். இதனால என்ன ஆகும்னா ப்ரோ, திரும்ப யாரும் வந்து கேஸ் கொடுக்கவே வர மாட்டாங்க, புரியுதா? யாருமே பெட்டிஷன் கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நீங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு நடந்துருச்சு, இது கண்டிப்பா நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்துதான் ஆகணும். இந்த ஒரு சின்ன ஆரம்ப நிலையில ஒரு குற்றம் நடக்க போகுது, இல்லைன்னா குற்றத்துக்கான முகாந்திரம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு பெரிய ஒரு இழப்புல இருந்து நீங்க உங்களை காத்துக்க முடியும், முன்காத்துக்க முடியும். ஆனா இவனுங்க இப்படி பண்றதுனால அடுத்து வரவங்க கேஸ் கொடுக்க பயப்படுவாங்க ப்ரோ, ஃபேமிலியே பயப்படும். இவனுங்க கடைசியில நம்ம குடும்பத்து பேரை தான் கெட்டு இது பண்ணுவானுங்க, அசிங்கப்படுத்துவானுங்க. அப்புறம் முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும். இப்போ ஒரு ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குனா அவங்களோட பேர் வராது, அவங்க குடும்பம் தெரியாது, அவங்க ஊரு தெரியாது, அப்படி போடும். இன்னைக்கு போட்டோ வரைக்கும் ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ. ரிலீஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஐடிவிங்க, வேற எவனும் கிடையாது, புரியுதா? இவன் ரிலீஸ் பண்றான், அதை எடுத்து மொத்தமா நியூஸ் சேனல் போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க இந்த இப்ப நடந்த ரீசெண்ட் இஷ்யூ பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி ட்விட்டர்ல வரும், 3வது நாள் தான் உட்காந்து மீடியா எடுத்து பேசிட்டு இருப்பான். அதுவே நமக்கு ஒரு லூப் ஹோல். ஒரு விஷயத்த 3 நாள் 4 நாள் நம்ம சுத்த விடுங்க. அதான் போட்ட ஒரு ஐடியா பார்த்தேன், இவரு நம்ம கவின் கோட் பண்ணியிருந்தாரு. எனக்கு கடைசி வரைக்கும் நீங்க திருந்த மாட்டீங்களாடா, ஏன்டா உங்களோட 10 இயர் நேரத்தோட முடிஞ்சிச்சு, இல்ல இப்ப உட்கார்ந்து விளக்கம் கொடுக்குறீங்களா? இது எங்களோட ஃபெயிலியர்னால நடக்கல, இது எங்களோட கவனக்குறைவுனால நடக்கல, அங்க அந்த காவலருடைய தவறுனால நடக்கல உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. யாரா கேட்டா உங்ககிட்ட இதெல்லாம்? நீ சொல்ற காரணத்துக்காகவே கூட இருந்துட்டு போட்டோம், சட்டத்தின்படி அவனுக்கு ஒரு தண்டனை உனக்கு இருக்குல்ல, அதை கொடுக்கறத விட்டுட்டு ஏன்டா உட்காந்து விக்டிம் ஃபேமிலி முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? இவனுக்கு முற்போக்குன்னு பேசுறதுல மட்டும் தான் இருப்பானுங்க ப்ரோ. திரும்ப கொண்டு போய் நம்மள எப்படியும் பிரிட்டிஷ்காரன் நம்ம எப்படி நடத்துறானோ அதே நிலைமைக்கு இவனை கொண்டு போயிடுவாங்க. இதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், புரியுதா? திமுகவுக்கு அடுத்த தடவை ஓட்டு போட்டீங்கன்னா இன்னைக்கு 1.5 வாரத்துல 15 நடக்குதுன்னா நாளைக்கு ஒரு நாள்ல 15 கேஸ், ஒரு வாரத்துல 50 கேஸ் நடக்கிற அளவுக்கு போவானுங்க. இப்போ கூட உட்கார்ந்து 2023 வரைக்கும் வந்து என்சிஆர்பி ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணி நமக்கு விளக்கம் விளக்கம் எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு ஒரு நாளா, புரியுதா? டேய் இன்னைக்கு கரண்ட்ல இருக்குது பாரா, அப்படி என்சிஆர்பி ரிப்போர்ட் செக் பண்ணா கூட நீ எத்தனை கேஸ வந்து ஃபைல் பண்ற, எஃப்ஐஆர் எத்தனை கேஸ் போடுற? எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீ சாதாரணமா ஒருத்தன் போய் ஒரு கேஸ் கொடுக்குறான் அப்படின்னு வச்சுக்கேன், ஒரு நார்மலான காமன் பர்சன் போறான்னா எஃப்ஐஆர்ன்றவனதான் ஈஸியா போட்டுறவே மாட்டான். என்னெல்லாம் விதத்துல வந்து அங்க இருக்க லோக்கல் இன்ஃபுளுசர் மீன்ஸ் அங்க இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்களோ இல்லைன்னா அந்த லோக்கல் பாடி பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சோம் அவனுங்களை வச்சு உட்கார்ந்து கட்ட பஞ்சாயத்து பேசுவான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் போக்சோ கேஸ் அவங்க மேல ஃபைல் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே ஒரு கவுன்சிலரும் சேர்மனாவரும் ஒருத்தர்
பேக் பண்ணிட்டு இருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ண விடாது. புரியுதா? ஏன்டா ஆக்ஷன் எடுக்கல, ஏன்டா என்ன அவனை அரெஸ்ட் பண்ணல? அவன் நடுவுல வந்து கட்டைய போடுறான். இப்போ ஒரு விக்டிம் சைட்ல இருந்து ஒருத்த மேல கேஸ் கொடுத்துருக்காங்க, டைரக்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணா இவனுங்க போக்சோ எல்லாம் உடனே போட்டுறவே மாட்டானுங்க. அதுக்கான ஸ்ட்ராங்கா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஒண்ணு நீ வந்து ஒரு லாயரை ஹையர் பண்ணணும், இல்லைன்னா உனக்கும் ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கணும். அவங்க மூலியமா அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு போக்சோ வழக்கோ இல்ல 307 304 எந்த செக்ஷன்ல ஃபைல் பண்ணாலும் ஒரு காமன் மேனா நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்ரோச் பண்ணுங்க, இது நடக்கவே நடக்காது. ஒருத்தனுக்கு தெம்பு இருக்கு, ஒருத்தங்கிட்ட பணம் இருக்குன்னா அவனால மட்டும்தான் அது முடியுது. புரியுதா? கிட்டத்தட்ட இந்த கேஸ் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸே வந்து ஒரு அட்வொகேட் வந்து வாலண்டியரா அவர் வந்து அதுல இன்வால்வ் ஆனதுனாலதான் அந்த கேஸ்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டது. இல்லைன்னா அதுவே நடந்திருக்காதுயா. அங்கேயும் இதே மாதிரிதான் விக்டிம் போயிட்டு ஒரு கேஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்கள எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறது, இந்த வேலைதான் பார்த்தானுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சரி, ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி இதுக்கப்புறம் யாரா இருந்தாலுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கே பயப்படுவானுங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஒரு 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 கல்ட் ஒண்ணு, ஒரு 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 கேங் ஒண்ணு ஃபார்ம் ஆகும் அந்தந்த லோக்கல் ஏரியால. நம்ம பண்ணிக்கலாம், நமக்கு நம்ம ஏரியா கவுன்சிலர் இருக்காரு, எம்எல்ஏ இருக்காரு, மினிஸ்டர் இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காருன்னு அவனுங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவானுங்க. செயின் இழுக்கிறது, தாலி பருப்பு, சங்கிலி அரிப்பு, அந்த மாதிரி என்னன்னா எல்லாமே பண்ணுவானுங்க. இப்ப எல்லாருமே பயந்துட்டு அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யோசிப்போம். இவனுங்க போலீஸ் ஸ்டேஷன் இவனுங்க ஒரு பக்கம் இந்த ஜோன் கிடையாது, அந்த ஜோன் கிடையாது. அது ப்ரோ, இப்போ யாரெல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கேஸ் கொடுத்து, நேற்று கூட நம்ம ஸ்பேஸ்ல வந்து ஒரு பையன் சொன்னோம், போயிட்டு ஒரு கேஸ்க்காக என்னால இப்போதைக்கு பர்சனலா ஓப்பனா வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ சென்சிட்டிவான கேஸ். பட் அதை போய் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா அவன் அந்த கேஸை எடுத்துக்கிற நிலைமையில ப்ரோ, அந்த கேஸை தட்டி கழிக்கிறதுக்கு என்ன வழி அதை மட்டும் தான் ப்ரோ பார்ப்பானுங்க. உங்ககிட்ட ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப் எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேன். ஒரு 3-4 மாசம் முன்னாடி எங்க சென்னை வீட்டுல திருட்டு போயிடுச்சு. ஓகேவா? 16 சவரன் நகை, 2 லட்சம் கேஷ் போயிடுச்சு. அப்போ வந்து நான் சொன்னா அவன் சொன்னா போலீஸ் வந்து 5 சவரன் எஃப்ஐஆர் கூட போடல, 5 சவரன் எழுதுறான் எஃப்ஐஆர் காப்பில போடணும்னு. 16 சவரன்ங்க இது எல்லாமே. இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் புரியுதா? இதே வந்து நம்மளுடைய இதெல்லாம் கட்சி மீட்டிங் எல்லாம் நடத்தும் போது சிடிஆர் ஒரு அக்யூசிஷன் வைப்பாரு, போலீஸ் எங்களுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு வந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு லெட்டர் எழுதுவானுங்க. டேய், நாங்க கொடுக்குற ரிக்வெஸ்டேஷன் அப்படியே நீங்க எடுத்துக்கிறீங்களாடா? முத நீ என்ன நினைக்கிற அதான் என்ன எழுத வைக்கிற? இந்த தாவேக்கால இருந்து ஏதாவது ஒண்ணு நடந்தா மட்டும் மூக்கு வேர்த்துரும் போலீஸுக்கு. வந்து விளக்கம் கொடுக்கறதா இருக்கட்டும், போராட்டம் பண்ற அன்னைக்கு டிஜிபி ஏடிஜிபி வந்து இப்ப பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா, யாரு அவங்க கிட்ட கேட்டா அந்த பொண்ணுக்கு போஸ்ட்மார்டம் இன்னும் நடக்கல, அதை போய் பாத்தீங்களா? அந்த ஏன்னா 41 பேரை வந்து இறந்து போனாங்க கரூர் விஷயத்துல. நைட்டா அதோ கான்ஃபரன்ஸ்ல இருந்து டாக்டர்ஸ் வர வச்சீங்க, எக்ஸ்ட்ரா பெட் போட வச்சீங்க, என்னெல்லாம் பண்ணி அன்னைக்கு 6 மணிக்கு காலைல 3 மணிக்கு 4 மணிக்கு சிஎம் போய் இறங்குறாரு. உடனே உங்களுக்கு அடக்கம் நடக்கணும் அந்த இடத்துல. ஏன் இந்த கேஸுக்கு அடக்கம் பண்ணல, அதையாவது விட்டுரு, அட்லீஸ்ட் போஸ்ட்மார்ட்டமா பண்ணிருக்கலாம். இத்தனை நாள் அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு எவ்வளவு நாள்ரா? நாளைக்கு செந்தில் பாலாஜி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. ஒரு ஆறுதல் சொல்ல பொறுப்பு என்ன ப்ரோ? நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கு பாடம் அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு, அப்ப தெரியும். அப்பதான் ஆக்சுவலா இந்த டைம்ல மட்டும் அது ரிவீல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இனி தட்டுல நம்ம மட்டும் கிடையாது, எல்லா கட்சியும் தட்டுவாங்க. அதை சொல்லியே டிஎம்கே தட்டு எடுத்துருவானுங்க பிரச்சாரத்துல எல்லாம். செந்தில் பாலாஜி மட்டும் ட்வீட் போடுறது மட்டும் நான் சொல்றேன். நம்ம பசங்க நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல வந்து கேசஸ் வாங்கினது அந்த எச்சக்கையில நான் பேசிதான். ஓகேவா? அவனை பத்தி ட்வீட் போட்டுதான் நம்ம பசங்க யாரு ட்வீட் போட்டாலும் கொஞ்சம் சென்சிபிளா பார்த்து, எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு ட்வீட்டை எழுதாதீங்க. இங்க இவனுக்குன்னு மாட்டேன், நீங்க நான் எத்தனையோ வாட்டி திமுக அடிக்கிறது ஸ்பேஸ் போட்டிருப்போம். யார் அடிச்சாலும் எவனும் வரமாட்டான். ஒரு 10 பேர் இருந்தா கூட செந்தில் பாலாஜி அடிச்சா அந்த அளவுக்கு அவனோட கூலிப்படை இங்க பெனிட்ரேட் ஆயிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளு கிடையாது செந்தில் பாலாஜி. அது தெரிஞ்சுதான் வந்து அவனை கார்னர் பண்றானுங்க. பாப்போம், நம்மளும்
இந்த வழக்குல ரொம்ப உள்ள போய் பேச முடியாது. பட் இந்த வாட்டி என்ன பண்றேன், இப்ப ஒரு சிலர் வந்து 10 நாள் 15 நாள் அவனை இங்க திரும்ப அனுப்பவே மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. புரியுதா ப்ரோ? அவ்வளவு வச்சிருக்கானுங்க ப்ரோ, கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவனுங்க கிட்ட. சொல்லு டிபிடி. 7 நாள் 8 நாள் அது எப்படின்னு தெரியல. பட் ஆனா ஒண்ணே ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 12 13 அந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து சிபிஐ வந்து சப்மிட் பண்றாங்க கோர்ட்ல அப்படிங்கிற மாதிரி நீ எப்போ நியூஸ் பார்த்தேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அது எந்த டேட்னு சரியா தெரியல. பட் ஆனா வந்து அது எலெக்ஷனுக்கு முன்னாடி தான். நமக்கு எலெக்ஷன் 23 தானே, எலெக்ஷனுக்கு முன்னாடி தான். ஓகே முட்டோபா இருக்கியா? இருக்கண்டா. ஓகே, யாராவது பேசுறீங்களா? பேசுனா பேசுங்க, இல்லை என்றால் முடித்துக் கொள்வோம். நாளை அடுத்த சந்திப்போம். மாநாடு எங்க எப்போ ப்ரோ ஏதாச்சும் அது rough ஆ சீரியஸா ஏதாச்சும் ஒரு எந்த ஒரு ஐடியா? ஐடியாமே தெரியல ப்ரோ. பட் ஆனா 25 நாள் அவர் வந்து கேம்பெயினிங் பிளான் பண்ணியிருக்காரு. பட் ஆனா ஒரு மாநாடு இருக்கு, ஒரு மாநாடு அந்த வேட்பாளர்கள் வந்து அறிமுகப்படுத்துறது வந்துட்டு ஒரே இதாதான் பண்றாங்க அப்படிங்கறது சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அடுத்த இடத்துல கட்ட தெரிஞ்சிடும். வேட்பாளர்கள் அதான் இதெல்லாம் அடுத்த கட்ட வேட்பாளர்கள், நமக்கு முதல் கட்ட வேட்பாளர்கள் இன்னும் அபிஷியலா வரல. ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். தலைவர் வந்து எப்போ எந்த தொகுதின்னு சொல்லிட்டு தான் மற்ற எல்லாத்தையும் அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 30th இருந்து தான் ஆரம்பிக்குது வேட்புமனு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் எண்ட்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த வீக்குள்ள ஏதாவது நடக்கும் தெரியல. இந்த வீக்கெண்டு ஆமா, இந்த இந்த வீக்கெண்ட் ரம்ஜான் வீக்குள்ள வேற இருக்கு. ஏதாச்சும் எதிர்பார்க்கலாம். என் வேட்பாளரை அறிவிச்சுட்டு அவரு பிரச்சாரத்துக்கு போலாம். பார்க்கலாம். பட் ஆனா 25 days பிளான் பண்ணிருக்கதா சொன்னாங்க. 25 days கண்டினியூஸாவா? கண்டினியூஸா மார்ச் 28 இல்ல மார்ச் 28ல இருந்து ஏப்ரல் 21 வரைக்கும். பட் நான் கண்டினியூஸா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன் கண்டினியூஸா போனாதாங்க போக முடியும். ரெண்டாவது நாளானைக்கு இப்தார் நிகழ்ச்சி இருக்கு. நாளைக்கு வைக்க மாட்டாங்களே, ஃப்ரைடே தானே வைப்பாங்க. இல்ல நாளானைக்கு இல்ல. ஓகே, நாளானைக்குனா வியாழக்கிழமை ரம்ஜான் இருக்கிறதுனால மேபி லாஸ்ட் வெட்னஸ்டே வைக்கிறாங்க போல இருக்கு. வியாழக்கிழமை ரம்ஜான், சனிக்கிழமை தானே ரம்ஜான், வெள்ளி சனி தான். வியாழக்கிழமை வந்து தெலுங்கு ஆக்சுவலா எனக்கு நான் ஆக்சுவலா யுஏஇல இருக்கிறதுனால இங்க இந்த டேட் சொல்றேன். ஓகே, நீங்களா வரீங்களா ஓட்டு போட? கண்டிப்பா வருவேன். ஓகே ஓகே. யார் அது சொன்னது? லியோதாஸ். நாளைக்கு மேபி பாண்டிச்சேரிக்கு அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். வேற யாராச்சும் இந்த ஸ்பேஸ்ல யுஏஇல இருக்கவங்க இருக்கீங்களா? இப்ப இல்ல, இன்னொருத்தர் அவர் அபுதாபியில் இருக்கார். ஓகே ஓகே ஃபைன். சையத் ப்ரோ சொல்லுங்க சிவா. ஹலோ. என்னடா யாரும் பேச மாட்டீங்க? சிவா சொல்லுங்க. நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கு வேட்டை இருக்கு. என்னதான் நடக்குதுன்னு பார்த்தேன். செந்தில் பாலாஜி மேல எத்தனை பேர் கான்ல இருக்கீங்கப்பா? இப்படிலாம் இன்னும் எப்படி நல்லா இருப்பானுங்க? அந்த நியூஸ் மடைய மாத்த வேற ஏதாவது நியூஸ் கொண்டு வருவாங்க சீரியஸா. அதுக்குதான் 2 பேரும் பேசி வச்சுட்டு ரஜினியை பத்தி பேசுனதுக்கு இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சு ட்வீட் போறானுங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருக்குல ஹோல் என்டிஏவே வந்துட்டு இப்போ வந்து ரஜினிக்கு அண்ணாமலை போட்டாச்சு, ஜான் பாண்டியன் போட்டாச்சு, எடப்ஸ் போட்டாச்சு, நயினார் நாகேந்திரன் போட்டாச்சு. வேற அவனுங்க யார் இருக்கு? அன்புமணி இன்னும் போடல. ஜிகே வாசன் அவர் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போடலினாலும் பிரச்சனை இல்லை. சோ ஜிகே வாசன் போட்டாரா? ஓகே. கட்சி வச்சுனுக்காராடா அவர் ஒரு சைக்கிள் வச்சிருப்பாரு. தமிழ் மாநில காங்கிரஸ். அதனால இது என்ன டிவிக்கே மேல அட்டாக் கிடையாது. இட்ஸ் ஒன்லி ஆன் ஆதவ் தான். அப்படின்னா இது ஒரு ரீசன் இருக்கு. ஏங்க ஆதவ அன்னைக்கு முஸ்தபா சொல்லிட்டாருங்க, 2 நாள் கழிச்சு நானே விளக்கம் தருவேன் சொல்லிட்டாருங்க.
அண்ணே அன்னைக்கு ஒரு டிபேட்ல கேட்டதுக்கு நான் ஆதவட்ட நான் கேட்டேன், எதுக்கா நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்ட்டு. நான் வந்து 2 டேஸ் கழிச்சு நானே விளக்கம் தருவேன். அப்ப நீங்க அந்த இதுல நீங்க ட்வீட்ல பாத்துக்கோங்க. ஏங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றும் தப்பா கூட எல்லாம் பேசலையேங்க. ஒரு விடுங்க, அந்த ஏன் அந்த ஆளை பத்தி ம், பேசாதீங்க. அந்த ஆளை பத்தி அந்த ஆள் ம். தான், நான் ஆதவ சொல்லல. அது என் பேசினா வாய் கமெண்ட் எங்கெங்கேயோ போயிருங்க. நான் நேத்து வந்து ஒரு 3 பேத்து பேரை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆள் தான். ஏங்க அதனால அதை விட்டுருங்க. நான் என்ன டிபேட் நான் சொல்றேன், நான் பேசல. ஆக்சுவலா எவ்வளவோ கேவலமா பேசுறாங்க, அப்பெல்லாம் ஒருத்தன் வாய் திறக்கல. இவர் உம் நார்மலா ஒரு வார்த்தை சொன்னாரு, நார்மலா நான் தப்பா கூட சொல்லல. இந்த மாதிரி அப்ப டிஎம்கே இது பண்ணி தான் சொன்னாரு. அதுக்கு இவ்வளவு பொங்குறாங்க. பரவாயில்ல. சரி, நீங்க இன்னொன்னு இந்த எல்லா கட்சிக்கும் சப்போர்ட் பண்றாங்களா, ஈவன் நம்மளே தான் சொல்றேன், அந்தந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட நம்பிக்கலாம். நம்ம மாத்தி சண்டை போட்டுக்க இந்த நடுநிலைவாதின்னு இந்த பாண்டா மாதிரி சில ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா. ஆக்சுவலா சரி, நடுநிலைவாதினா என்ன பண்ணும்னா, எவன் பக்கம் கரெக்டா எவன் கரெக்டா இருக்கானோ அந்த சைடு நிக்கணும். இவன் என்னடானா ஒரு ட்வீட் அங்க போடுறான், ஒரு ட்வீட் இங்க போடுறான். அது ஆக்சுவலா சரியில்லை. அது ஆக்சுவலா அந்த அவனோட நாய் தான் ரெப்புடேஷன் அவனே இல்ல பாதி பண்ணிக்கிற மாதிரி. அவனுக்கு எங்க ஃபர்ஸ்ட் ரெப்புடேஷன் இருந்துச்சு. அந்த நாய் தான் நான் சொன்னது என்னன்னா, விஜய் அண்ணா வந்து அவரா சொல்லணும் என்டிஏ கூட்டணிக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன வெங்காயத்துக்கு சொல்லணும்? உனக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு அவர் உட்காந்து பதில் கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு வேலையா என்ன? அவர் அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அவர் நாங்க கண்டிப்பா யாரையும் ஓட்டு போட விட சொல்லுவாப்ல. அவர் மாட்டோம். எப்ப என்னது? நாங்க யாரையும் ஓட்டு போட விட மாட்டோம், ம். நாங்களும் போட மாட்டோம். அந்த ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தால மென்டல் மாதிரி, அதுல அந்த நாங்க யாரையும் ஓட்டு போட விட மாட்டோம். லூசு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அவன் எவ்வளவு சும்மா இருக்கானுங்களா. அவன் என்டிஏ கட்சி, அவன் பேமெண்ட் வாங்கின கட்சி வந்து அழிய போகுதுன்ட்டு பைத்தியக்கார மாதிரி புலம்பினுறான். மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போய் தான் பண்ணவனங்கலாம். இல்ல யாரையும் ஓட்டு போட மாட்டாரா? ஓட்டு போட உரிமைங்க. இதெல்லாம் யாரையும் ஓட்டு போட மாட்டேன். என்னையாவது கொடுமையா இருக்கு. ஐயோ ஐயோ. என்ன நினைச்சுங்கன்னா, ஒரு 100K ஃபாலோவர்ஸ் வந்துட்டா இங்க இந்த நாட்டு இந்த தமிழ்நாட்டையே இவனுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைச்சுருக்கானுங்க போல. இல்லடா விட்டோப்பா, ஒரு ட்வீட் என்னமோ ஏதோ இதுக்கு ட்வீட் போட்டிருந்தான். என்னன்னா, என்னது என் மேல யாரும் நம்பிக்கை இல்லைன்னா எனக்கு ரீட்வீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ எதுக்கோ ரீட்வீட் பண்ணணும்னு போட்டிருந்தான்டா. நான் பார்த்துட்டு வரேன். எதுக்கோ இன்னைக்கு அவர் 30 சீட் மேல வரலன்னா மொட்டை அடிச்சிட்டார். நீ மொட்டை அடிக்கிறதுலாம் ஒரு மேட்டரா? ட்விட்டர் டீஆக்டிவேட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. இல்லடா அதுக்கு இல்லடா, வேற எதுக்கோ வந்துட்டு பண்றான். ஆமா, என்ன வந்து என்னமோ எதுக்கோ ஒண்ணு எனக்கு ரீட்வீட் பண்ணுங்க, என் மேல வந்து நம்பிக்கை இருந்தா, சம்திங் லைக் தட். அரை மணி நேரத்துல 22 பேர் ரீட்வீட் பண்ணிருந்தாங்க. அந்த 22 பேர் யாரு அப்படின்னா, வேணாம் ஒரு ரஜினி இல்ல நான் என்ன சொல்றேன், இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். வின்னிங் ஆர் லாஸிங் இட்ஸ் ஆல் அபவுட் தி பீப்புள் மைண்ட். மக்களோட கையில தான் இருக்கு என்ன. அதனால வந்து இவங்க எல்லாம் நீங்க எல்லாம் பேசுறதுனால, அதாவது அவங்கன்னு சொல்ல வேணாம், நீங்க எல்லாம் பேசுறதுனால வந்து நீங்க ஓட்டு போட வேணாம்னு சொன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களா? மக்களுக்கு யாரை பிடிக்குதோ ஓட்டு போட போறாங்க, அவ்வளவுதான். இதனால நான் வந்து கேம்பெயின் பண்ணுவேன், ஓட்டு போட வர மாட்டேன். என்னையா இது லாஜிக்கு? டிவிக்கு பிரச்சாரம் எப்ப ப்ரோ ஸ்டார்ட் பண்றாங்க? மார்ச் 28 நினைக்கிறேன், அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல ப்ரோ. இஃப்தார் பார்ட்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? அது கன்ஃபார்ம் தாங்க. அது 18ஆம் தேதி நமக்கு தான் இருக்கே 4 சீசன்ஸ். மாமல்லிபுரம், மகாபலிபுரம். அவ்வளவுதான், பிரிக்க முடியாது. நாளைக்கு ஒரு மீமே போலாம் நினைச்சு விட்டவா. பிரிக்க முடியாது டிவிகேயும் 4 சீசன்ஸ். எனக்கு தெரிஞ்சு அங்கதான் பதவி இல்ல எப்ப பாரு அதான். இது ஒரு பெரிய அதுக்கப்புறம் மாத்திட்டேன் செலிப்ரேஷன். ஒருவேளை ஐபிஎல்லுக்கு அவர் ஃப்ரெண்ட் விஷ்ணுவர்தன் இருக்குமோ? ஏங்க நீ ஏன் ஆண்டனி, நீங்க வேற. அவனுங்களே ஃபர்ஸ்டே கதை கட்டுவானுங்க, அது ஏதாச்சும் ஒரு பிஜேபி ஆளுதான் இருக்கும் அப்படின்ட்டு. நீங்க இதுல வேற அவர் ஃப்ரெண்டுங்க. ஏங்க நீங்க வேற. அவனுங்க 2 வருஷம் முன்னாடி என்ன தெரியுமா கதை கட்டினானுங்க?
அந்த ஆப் லான்ச் பண்ணப்போ ஆப் லான்ச் பண்ணதே பிஜேபியோட இதுதான். இப்ப முதல் நாள் இருந்தா தடை பண்ணிட்டு இருக்கானுங்க. எடுத்து அவனுங்க ஆப்போட இது கம்பெனி எடுத்து போட்டு விட்டேன். பாருடா இந்த கம்பெனியோட சும்மா. சொல்லுங்க, யாரோ பேசுறீங்க நடுவுல. ப்ரோ வணக்கம், நான் சேது பேசுறேன் சவுதியில இருந்து. சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. பெரிய ஐடிஸ்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்க எல்லாம் கொஞ்சம் டெய்லி ஒரு டேக் இது பண்ணி ரெடி பண்ணி இந்த டேக்கை ஃபாலோ பண்ணுங்க, இல்ல எலெக்ஷன் முடியிற வரைக்குமே இதே டேக்கை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது பண்ணீங்கன்னா ஒரு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே ஃபாலோ பண்ணலாம் எல்லாரும். அப்புறம் இன்னொன்னு பெரிய ஐடி டிபிடி மட்டும்தான். இன்னொன்னு பெரிய ஐடியா இங்க யாருமே கிடையாது. பெரிய ஐடிலாம் இங்க எதுவும் கிடையாது. நாங்களே வேற யாராவது டேக் போடுவோம். இல்ல ப்ரோ, டேக் எல்லாம் டெய்லியும் போட்டாலாம் அது நல்லா இருக்காது ப்ரோ. ஆக்சுவலா நீங்க காமனான டேக்னா #TVK for TN அதெல்லாம் காமனான ஒரு ஹேஷ்டேக். அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் டெய்லி எல்லாம் டேக் போடுறது. நேத்து பாத்தீங்களா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேரும் குறுக்கால வந்த மாதிரி பாட்ஸை வச்சு ஏத்திட்டு இருந்தாங்க டயர் கேங்கு. அதான் டேக் எப்பவாச்சும் பண்ணணும், அது ஒரு சம்பவம் பண்ணிட்டு போயிடணும். டெய்லியும் போடுறது அது நல்லா இருக்காது. சொல்லுங்க அடுத்து. ஐயா, இந்த வருஷம் ஐபிஎல்லையாச்சும் இந்த விசில் எல்லாம் கொண்டு வரலாமா, இல்ல அதுக்கும் சின்னவர் ஏதாச்சும் சொல்லுவாரா? ஏன் ஐபிஎல் நம்ம அண்ணன், எனக்கு ஒரு ஆசை சென்னை மேட்ச் எல்லாம் அண்ணன் போய் உட்காந்துட்டு ஒரு விசில் ஊத்திட்டு வந்துடணும்னு பாப்போம். அவ்வளவுதான் முடிஞ்சு. எனக்கு என்ன இது கேம்பெயின் அங்க போய் கேம்பெயின் பண்ண முடியாது. மக்கள் எங்க எனக்கு புரியல, ஏன் அங்க போய் பண்ண முடியாது? இருக்கிறதே நாட்கள் ரொம்ப கம்மி. குடுக்குற சவுத் ஜோன் போனோம். என்னடா பேசுறீங்க? என்ன சரி நீங்க பாருங்க, இது ஒண்ணு கிரியேட் செய்யணும். என்னோட தோணுது, பாப்போம் எப்படின்னு. இது கண்டென்ட்டா விட்டோபா? ஓகே நல்லது சொல்லுவேன். பாப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் ப்ரோ, அது நம்ம ஹோஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்ப இந்த சாட்ஸும் சைட்ல ஆன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யாராவது ஏதாவது விஷயம் சொல்லணும்னு நினைச்சாங்கன்னோ இல்ல ஷேர் பண்ணணும்னு நினைச்சா சேட்ல யூஸ் பண்ணலாம். அது சொல்லலாம். அது ஏதோ இருக்காது, டெய்லி இருக்கும், எனக்கு தெரியாம ஆஃப் பண்ணிருப்பேன். இல்ல இன்னைக்கு போறோம் இல்லங்க, அது ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். ஓகே நீங்க ஏதோ எக்ஸ்ல ஏதோ பக் போலாங்க. அப்புறம் இந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்றதா நல்லது. அவனுங்களை பத்தி பேசுறத விட்டாவே நம்ம பாட்டுக்கு நம்ம பேசி முடிச்சோம். நீங்க இது மறுபடியும் எடுத்தீங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம் போயிடும், விட்டுருங்க. இல்ல அவனும் சரி அவன் ஃபேனும் சரி எல்லாம் மெண்டலுங்க. அவனுக்கு முகேஷ் பாரு, முகுந்த் நீ கொஞ்சம் கம்முன்னு இருயா. ஏன் முகுந்த்? முகுந்த் ப்ரோ 4 ஓட்டு இருக்கும், அதுவும் நம்மளுக்கு வேணும். நீங்க கொஞ்சம் முகுந்த், நீங்க அந்த டாபிக் பத்தி பேசணும். ஒரே நிமிஷம் முகுந்த், அதை பேசணுங்கிறதே இல்லைங்க. அது ஒரு இர்ரெலவென்ட்டான டாபிக். 5 நாள் கழிச்சு இவங்களே உட்காந்து முக்குன்னு முக்கிட்டு இருக்காங்க. அது என்னமோ அதை ஒரு ஆதரவு என்னங்கிறத அவர் பார்த்துப்பாரு, அவ்வளவுதான். அது விட்டுருங்க. அன்னைக்கு ஒரு ஸ்பேஸுக்கு போனையா, அவனு மூலம் தள்ளின மாதிரி கத்திக்க. ஐயோ, அது ஒரு அவனை வேணா விடுங்க. மைக்கே தேவையில்லை, 1.5 கிலோமீட்டர் கேட்கும் பேசணும். வேற விஜயோட நியூஸ் ஏதாவது, வேற இஃப்தார் பார்ட்டி நியூஸோ வேற எதுவும் வந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அடைஞ்சிரும். அதுக்கு மேல இவனுங்கள்ட்ட இல்ல ஆள் இல்ல. அது வேற சும்மா பேசிட்டு இருக்கணுங்க. புதன்கிழமை அவர் பேசினார்னா அவ்வளவுதான், அது முடிஞ்சு போயிடும், விட்டுருங்க. ஓகே டேய் விட்டோவா, முடிச்சுக்கிறியா? அவ்வளவுதான், கிளம்புறேன். கொஞ்ச நேரம் இன்னும் போடுவோம், ஒரு 11 மணிக்கு முடிச்சுக்கலாம். ஓகே சரி, நான் போறேன், நீங்க பாருங்க. ஓகே பை. ஏன்டா எப்ப பார்த்தாலும் தூங்குறதுல இருக்கிற? இல்ல நான் சொல்றேன், நான் போறேன். சின்ன பை எல்லாத்துக்கும் பை. எங்க விட்டோப்பா, எங்க கவினை காணோம்? கவினா தெரியலையே, இன்னைக்கு ஏதோ டிஸ்கார்ட் இப்பயே டிக்கெட்லாம் ஸ்பேஸ்ல வர தொடங்கிட்டா, எல்லாம் புக் பண்ணி நமக்கு. எவ்வளவு டிக்கெட்ஸ் வரைக்கும் ஸ்பேஸ்ல வந்து இதுல ட்விட்டர்ல போட்டிருக்காங்க? எத்தனை பேரு ஏதாவது வந்திருக்கா விட்டோப்பா? தெரியலையே ப்ரோ, நான் கவனிக்கல. அதெல்லாம் என்னத்த கட்டி இல்ல டிக்கெட்லாம் இல்ல 2-3 பேர் போட்டிருக்கேன், நான் புக் பண்ணியாச்சு, வந்திருக்கு. நான் பார்த்து நினைப்பேன் போட்டிருக்காங்க, 7-8 பேர் போட்டிருக்காங்க. பட் ஆனா ஃபுல்லா
ஷேர் பண்ணாம இருக்கிறது நல்லது. டிக்கெட் போட்டாச்சு அப்படின்னு மட்டும் சொன்னா அதுவே நல்லது. நீங்க போட்டீங்கன்னா டிபிடி ப்ரோ ஏதாச்சும் பண்றோம். அது டிபிடி ப்ரோ அவர் இல்ல ப்ரோ, போயிட்டாரா? அது மாத்தூர் சத்யா கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினாங்க. பேசிட்டாங்களா? இல்ல நான் இப்பதான் கனெக்ட் ஆனேன். இல்ல திருமாவளவன் பெரிய ஒரு ஆள் நினைச்சு இந்த மேல் ரூஃபை திறந்து விட்டு காத்து வாங்கிட்டு வர்றாரு. பாத்தீங்களா வீடியோ? பார்த்தேன் ஜஸ்ட் நோ பாத்துட்டு வரேன். இல்ல பெரிய பருப்பு பாருங்க அவர். அதான் ப்ரோ பிளாஸ்டிக் சேர்க்காக என்ன வேணா பண்ணுவாரு ப்ரோ அவரு. திருமாவளவன் கிளியரா ஒருத்தர் யாரோ போட்டிருந்தாங்க 3 வீடியோ மெர்ஜ் பண்ணி கரெக்டா ஒரு தடவை சீமானையே இதே மாதிரி RSSல சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஜயே சொன்னாங்க. அதே மாதிரி ரஜினிகாந்தே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. அந்த 3 வீடியோ மெர்ஜ் பண்ணி நீட்டா போட்டிருந்தாரு யாரோ ஒருத்தர். யாரும் இல்ல, பாலிமர் தான் ப்ரோ. பாலிமர் தான் போட்டிருந்தாங்களா? சரி. ஆமா முதல்ல ஆர்எஸோட தத்துப்பிள்ளை விஜய்ன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரியா சொன்னாரு. இப்ப நண்பர் விஜய் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காருங்க. பாலிமர் கலாச்சி போட்டிருக்காங்க. அது கீழே வேற என்ன மேட்ரு? ஹலோ சொல்லுங்க ப்ரோ. என்ன சத்தம் இல்ல? ஒருத்தரேன் தூங்கிட்டு எல்லாரும் வாய்ஸே இல்ல. வேற ஏதாச்சும் டாபிக் சொல்லுங்க, பேசலாம். என்கிட்ட எந்த டாபிக்கும் இல்ல. நீங்க எப்போ வரீங்க முகுந்த்? ஏன் ப்ரோ டாபிக் இல்ல? மேனிஃபெஸ்டோ பத்தி போன இதுல கேட்டோம். மேனிஃபெஸ்டோ பத்தி இப்ப எதுனா புதுசா இல்ல 15 போட்டு 16. எவ்வளவு நேரம் டிராவல்? நான் எப்பயும் எமிரேட்ஸ் தான் வருவேன். நான் எப்படியும் 13 hours plus 2.5 hours தான். இல்ல 15-16 hours வரும். லண்டன்ல இருந்து? நான் எப்பயும் ஈவினிங் பிளைட் தான் இருக்கேன் 9 o'clock. இல்ல லண்டன்ல இருந்தானே, யூகேல இருந்தானே? ஆமா 12 hours 11 hours 12 hours 12 hours எடுக்கும். இப்போ நான் எமிரேட்ஸ் இப்ப துபாய் போயிட்டு வரதெல்லாம் அங்க ஒரு 2 hours நிற்பேன் நான். அந்த லாங் ஜேர்னி ஹெடேக். அப்ப ஓகே. நான் நேற்று டிக்கெட் பார்த்தேன். நான் 600 pound வருது. ஓகே. இங்க ஸ்டேலாம் ஹோட்டல்ல ஒருத்தர் கேட்டிருந்தாங்க மேனிஃபெஸ்டோ எப்ப ரிலீஸ் அந்த பிரச்சனை அங்க இங்க போவோம் தானே. மேனிஃபெஸ்டோ எப்ப ரிலீஸ்னு ஒருத்தர் கேட்டிருந்தாப்லயே, அது எதுவும் தெரியுங்களா? நம்ம டிவி நான் ப்ரோ டிவிகே பிளாஸ்டர்ல இருக்கேன். நான் தான் கேட்டேன் அத பத்தி. எதனா இப்போ இதுக்கு மேல மத்த கட்சிங்க ஏதாச்சும் கூட்டப் தான் ப்ரோ கொடுப்பாங்க. சும்மா நம்ம ரிலீஸ் பண்ணிருந்தோம். ஆமா ப்ரோ, இதுவும் சொல்லிடுவானுங்க. அப்புறம் இதுவும் சொல்லுவானுங்க, எங்களை பார்த்து தான் காப்பி அடிச்சேன், எதை பார்த்து தான் அதை பண்ணேன், அப்படி இப்படி சொல்லுவானுங்க. ஆனா நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய ஒர்க் இருக்கு அவருக்கு. சீரியஸா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும், மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணணும், அப்புறம் கேம்பெயின் போகணும். கேண்டிடேட் எப்படி அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு தெரியல. ஒரு மாதிரி வீடியோ எதுவும் போட்டு அதுல ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட போறாரா, இல்ல ஒரு ஜோன் போய் அனௌன்ஸ் பண்ண போறாரா, நானே தெரியல. பாப்போம். அது கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு இது மாதிரி மேடை மாதிரி தான் போட்டு ஏதோ சொல்ற மாதிரி தான் பேசிட்டு மாநாடு மாரி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மாநாட்டுல அறிவிப்பாரு நினைக்கிறேன். ஆனா அந்த மாதிரி அறிவிச்சுட்டா இந்த நாம் தமிழ் பிடிக்க முடியாது கையில. வேற எங்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டான்னு சொல்லுவானுங்க. இல்லங்க இப்ப இல்ல அவனுக்கு எல்லாத்துக்கும் சொந்த மாட்டு ஆடுவானுங்க. வேற இல்ல நமக்கு என்ன 37 days தான் இருக்கு. 37 daysல அவர் இவ்வளவு ஒர்க் இருக்கு அவருக்கு. கேண்டிடேட் எப்படி இப்போ மாநாடு போனா கூட சப்போஸ் நாளைக்கே பூமி பூஜை போட்டா மட்டும்தான் ஒரு 15 நாளைக்குள்ள அந்த மாநாடு வேலையெல்லாம் முடியும். ஏன்னா மாநாடுங்கிறது பெருசா தான் பண்ணுவாங்க. அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸா
அதுக்கு இடம் பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த பார்க்கிங் ஜோன் பார்க்கணும், அப்புறம் பர்மிஷன் வாங்கணும். இவ்வளோ ஒர்க் இருக்குல்ல, எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இதுல எல்லா ஏரியாவுக்கும் வேற போக முடியாது. ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற இன்னும் ஆளு கூடிட்டு ஆல்ரெடி இருக்கிற மாதிரியே இன்னும் வந்து கூட்டம் கூட்டினாங்கன்னா இப்ப இன்னும் பயங்கர இஷ்யூ ஆயிரும் நமக்கு. ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஐ திங்க் இல்ல ஐ திங்க் ஐயா செங்கோட்டையன் இப்ப தொகுதி வைஸா வர முடியாதா? அதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டி இல்ல ப்ரோ. 25 டேஸ்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி என்ன ஆகுதுன்ட்டு. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஐயா செங்கோட்டையன் வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்குல்ல. அந்த அவங்க 2 பேரும் பெரும் தலைவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரோடையும் அம்மா ஜெயலலிதாவோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால அவர் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவார் கண்டிப்பா. எப்படி இருந்தாலும் டேஸ் கம்மியா இருக்குல்ல ப்ரோ, கொஞ்சம் அதுவும் யோசிக்கணும்ல நம்ம. இல்லங்க, டேஸ் கம்மியா தான் இருக்கு. பட் அதான் அது சொல்றேன், அவர் ஒரு பிரஸ் மீட் கூட சொல்லியிருப்பாரு. 2011 எலெக்ஷன் அப்ப அம்மா வந்து 3 இடத்துல மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது கூட அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸா இருந்துச்சு. அவங்க ரொம்ப நிறைய தொகுதியெல்லாம் போல அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் ஒரு பிரஸ் மீட்ல. மேபி அவரு ஏதோ ஐடியா வச்சிருப்பாரு. ஐயா செங்கோட்டையன் வந்து ஏதோ ஐடியா வச்சிருப்பாரு. அவரோட ஐடியாஸ் நிறைய இருக்கும், இன்புட்டும் உள்ள நிறைய இருக்கும். ஏன்னா அண்ணன் வந்து அவர்கிட்ட கண்டிப்பா கேட்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து அனுபவம் இருக்கு 50 வருஷம். ஸோ அதனால அவர்கிட்ட நிறைய இன்புட்லாம் கேட்டு அவரோட ஐடியாஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட கைட்லைன்ஸ் அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 வீடியோக்கு மட்டும் கொஞ்சம் பர்சனலா வெளியே விட்டாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஒரு 4-5 மேனிபெஸ்டோட ஒரு வீடியோவா போட்டு விட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் பீக் ஆகும். ஆன்லைன் நாங்களாம் கொஞ்சம் எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி கொஞ்சம் யூஸ் ஆகும். அவரோட கைட்லைன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஐயா செங்கோட்டையனோடது அவர் தான் மேப் போட்டு தருவார்னு நினைக்கிறேன். இப்படி போகணும், இப்படி போயிட்டு அப்படி ஸ்டார்டிங் வந்து கன்னியாகுமரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க ஸ்டார்ட் ஆகும், எண்டிங் எங்கேன்னு தெரியல, பிரச்சாரம் முடியறது. மேபி அதுதான் ஸ்டார்டிங் ஏரியா இருக்கு, கன்னியாகுமரி தான். அந்த 4.69 இப்போ இந்த ஸ்பேஸ்ல யாரா ஃபீல்ட் வொர்க் பண்றவங்க யாரா இருக்கீங்களா இந்த ஸ்பேஸ்ல? இப்ப யாரும் இல்ல ப்ரோ. ஏன்னா ஃபீல்ட் ஒர்க் பண்றவங்களுக்கு யாருன்னா அலிகேஷன் வந்திருக்கலாம், அதனால கேட்கறேன். இப்போ எதுவும் இப்போதைக்கு மோகன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவங்க எல்லாம் இங்க இல்ல இப்போ. விட்டோபா அவர் எட்வின் ஸ்பெஷல் நின்னுட்டு அன்னைக்கு இருந்தாரியா, சனிக்கிழமை நினைக்கிறேன். சனிக்கிழமையோ சனிக்கிழமை தான். தெரியும், பாத்தியா? தெரியும். நேத்து இருந்தாரு அவரு. நேத்தெல்லாம் பாக்கல. விட்டோபா ப்ரோ கொஞ்சோண்டு அந்த ரசிகர் சண்டையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லு ப்ரோ. நம்ம ஐடியில இருந்து நிறைய ஐடி எல்லாம் வந்து இன்னும் இந்த சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம களத்துல சண்டை போடுறதோட இதுல சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ரசிகர் சண்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் போல்டா சொல்லுவீங்க. அப்படியே ஒரு ஸ்பீச் போட்டு விட்டுருங்களா? ஒண்ணும் இல்ல, இங்க யாராலையும் எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ரோ. இங்க எல்லாருமே ஒரு இது விஜய் ஃபேன்ஸ்ன்றது ஒரு பெரிய குரூப். ஏன்னா இப்போ ஒரு 3 டேஸா நம்ம கண்டினியூஸா சொல்றது என்னன்னா, அண்ணனோட வெஹிக்கிள ஃபாலோ பண்ண வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னோட சைட்லயும் இருந்து பசங்கள்ட்ட எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நம்ம எதனா ஒண்ணு சொல்லதான் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் நானு. அப்படி நான் நினைக்கிறேன். அவங்க எப்படி நினைக்கிறாங்க தெரியலங்க. அது உண்மைதான். டெய்லி நம்ம ஸ்பேஸ்ல வந்து சொல்லிட்டே இருக்கணும். ஏங்க அவர் சேஃப்டியோட நம்ம சேஃப்டி முக்கியங்க, புரியுதுங்களா? அவரும் சேஃப்டியா இருக்கணும், அதே மாதிரி நம்மளும் சேஃப்டியா இருக்கணும். அதான் முக்கியம். அது களத்துல இருக்கவங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஸ்பேஸ்ல சொல்லணும். எத்தனை பேர் களத்துல இருக்காங்க அப்படிங்கறதே இதுல தெரியலையே இப்ப ஸ்பேஸ்ல. மோகன் ஒருத்தர் வந்திருப்பாரு. வந்தாரா? சொல்லுங்க ப்ரோ. வந்துட்டாரா? என்ன மோகன், என்ன ஆச்சு? உங்க தொகுதி எப்படி இருக்கு? என் தொகுதியில நல்லா தான் ப்ரோ. ஓகே, நீங்க வால்பாறை தானே? வந்தாரு கலைப்புலி வால்பாறை தானே நீங்க? ஆமா ப்ரோ, நான் வால்பாறை பொள்ளாச்சி வந்து கலந்துக்கிறோம். நான் இந்தியா வந்த ப்ரோ, நானும் மோகனும் வால்பாறையில சிங்கம் பிடிச்சு விளையாட போறோம். வாங்க மோகன். இல்ல இப்ப எல்லா பக்கமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க் எல்லாம். இப்ப வந்து கேண்டிடேட் வந்து லிஸ்ட் மட்டும் தான் வரல.
பட் ஆனா யார் யார் கேண்டிடேட்னு அந்த தொகுதியில் இருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி ஓகே, அதை எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாரு கேண்டிடேட் மோகன்? ஏதாவது ஐடியா இருக்கா? ப்ரோ ஆல்ரெடி லிஸ்ட் எல்லாம் இருக்கு ப்ரோ. இல்லங்க, இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸ்டேஜ்லயா மாநாடு போட்டு அறிவிப்பாரா இல்ல ஒவ்வொரு ஜோன் வைஸ் இது போட்டு அறிவிப்பாரா? எப்படி, அதான் கேக்குறோம். ஆக்சுவலா பிளான் வந்து 2 மாநாடு, அது இல்லாம இது மாதிரி தஞ்சாவூர்ல நடந்த மாதிரி ஒரு 4-5 மீட்டிங் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸா இருக்கும், டே பை டே அந்த மீட்டிங் இருக்கும். அது இல்லாம வந்து ஒரு 3 இதை பிரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதுவே ஒரு சென்ட்ரல் ஜோன்ஸ் இது மாதிரி ஒரு 3 ஜோன் பிரிச்சு ஒரு பெரிய மாநாடு மாதிரி இது பண்ணுவாங்க. அது இல்லாம இடம் பார்க்கறது அதெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லா பக்கம் பார்த்துட்டாங்க. பாத்துட்டாங்களா ப்ரோ? இடமெல்லாம் வந்து ஆல்ரெடி எல்லா பக்கமே பார்த்து வச்சிருக்காங்க. இங்க வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்த்து போடணும்லாம் கிடையாது. இப்ப பொள்ளாச்சியில அவங்க போடணும்னு பிளான், பொள்ளாச்சியில போடணும்னு அவங்க திங்க் பண்ணாங்கன்னா பொள்ளாச்சியில ஆல்ரெடி இடத்த வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே எந்தெந்த இடத்துல போடணுங்கிறதுலாம் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ப்ரோ நேத்து நாங்க விட்டாபா ப்ரோவும் நாங்க எல்லாருமே ஸ்பேஸ்ல பேசுறது தென் மாவட்டத்துல கான்ட்ரிபியூட்டே பண்ணணும்ல, கான்ட்ரிபியூட்டே இல்லை. நம்ம தென் மாவட்டத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். நம்ம தெற்கு மாவட்டம்னா எங்கேயும் ப்ரோ கான்ட்ரிபியூட் இல்லைங்கிறீங்க? இல்ல ப்ரோ, நம்ம தலைவரை இறக்கல ஒண்ணும். நான் அந்த மாதிரி மீனிங்ல சொல்றேன் ப்ரோ. இப்ப வந்து இதுவரைக்கும் அவருக்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு மட்டும் இல்ல, கிரவுண்ட்ல ஒர்க் பண்ற எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க எல்லாருமே வந்து என்ன விதமா நோட் பண்றாங்க, அந்த போஸ்ட் பிளக்ஸ் இல்லைன்னா வந்து கட்சி வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது மேட்ரு. கட்சி வந்து அது இல்லாம டோர் டு டோர் கேன்வாஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேன்வாஸ் வந்து நம்ம 100% நம்ம பண்ணி அதை கண்டினியூ, அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணாலே நமக்கு வந்து எக்கச்சக்க ஓட்ஸ் அடிக்கும். அது வந்து கண்டிப்பா ப்ரோ. அந்த மேனிஃபெஸ்டோ ஒரு இதுல பிரிண்ட் அடிச்சு பேனர் மாதிரி போட்டாங்கல்ல, அதையே பிரிண்ட் எடுத்து எல்லார் வீட்லயும் அதே அந்த மாதிரியே பிரிண்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டீப்பா டெவலப் ஆகும். நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. டிவி சேனல்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு 1 hour முன்னாடி இது வந்து நீங்க டே பை டே போக போக தான் உங்களுக்கு தெரியும். நீங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இது எதுவுமே வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கட்சியோட பேசிக்கான ஒரு இது என்ன தெரியுமா, ஒரு 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 இதுல இருக்காங்க அப்படின்னா, ஒரு பூத் ஏஜெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேசிக்கான திங் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன தெரியுமா, கன்வெர்ட் 30%. அவ்வளவுதான். ஒரு பூத்துல நீங்க வந்து 30% வந்து நீங்க மெம்பர்ஷிப் கன்வெர்ட் பண்ணணும். ஒரு பூத்துல 1000 இருந்தாலும் சரி, 1500 இருந்தாலும் ஒரு பூத்துல 5 மெம்பர் போட்டிருந்தாங்கன்னா அந்த 5 மெம்பரும் சேர்த்து அந்த பூத் லாகின் பண்ணி பார்த்தோம்னா 30% இருக்கும். அது வந்து டெய்லியுமே வந்து டிஎஸ் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க ஒர்க் பண்ணுங்க. அது வந்து பூத் ஏஜென்ட்டுக்கு மட்டும் அந்த வேலை கிடையாது. இப்போ வந்து நான் தான் வந்து அமைப்புல இருக்கேன், மாவட்ட அமைப்புல இருக்கேன். இருந்தாலுமே வந்து எல்லாருமே இந்த அமைப்புல இருக்கேன், நான் பூத் ஏஜென்ட் கிடையாது, நான் வந்து ஐடி ரூம்ல இருக்கேன், நான் வந்து இதுல இருக்கேன், அது இதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே வந்து நீங்க வந்து ஒரு மெம்பர் நீங்க ஆட் பண்ணணும். அதை வந்து இத்தனை பேருக்கு ஆட் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க வந்து ஷேர் பண்ணணும். நீங்க யாரெல்லாம் இதை அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் கொடுப்பாங்க. அது இல்லாம இவங்க பாராட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து ஒரு பூத் 30% கன்வெர்ட் பண்றதுங்கிறது ரொம்பவுமே ரொம்பவுமே ஹார்டான ஜாப் தான். அதுல வந்து ஒரு சில பேர் 20 கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க, 25 கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி 26, 27 எல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. மினிமம் வந்து 10 கீழே எந்த பூத்லயுமே நமக்கு வந்து மெம்பர்ஷிப் கம்மி கிடையாது. ஒரு பூத்ல நீங்க லாகின் பண்ணாலே அட்லீஸ்ட் வந்து ஒரு 15 to 16% வந்து கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. ஒரு பூத்ல வந்து 1000 ஓட்டு இருக்கு அப்படின்னா அது 120 ஓட்டு வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து அந்த பூத் ஏஜெண்டா இருக்கீங்க வந்து அப்ளிகேஷனை லாகின் பண்ணி பார்த்தாலே வந்து தெரியும், இத்தனை பேர்னா இத்தனை பேர் கிரீன்ல இருக்கு, இவங்கெல்லாம் வந்து நம்ம மாத்திருக்கோம், அதை இவங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு எல்லாத்தையும். மதன் கௌரி ஐடியில இருந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்திருக்கு. எந்த ஐடி? மதன் கௌரி கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு
கார்த்தி ஒண்ணு போட்டுருக்காரு பாருங்க, ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு கார்த்தி. ஹலோ, அவரோட ஐடி. ஓகே ப்ரோ, இதுதான் வந்து கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பேம்ப்ளெட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிசர்ச் நான் போட்டு எல்லா பக்கம் பேம்ப்ளெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால எதுவும் ஷேர் பண்ண முடியாது, பட் ஆனா நிறைய போட்டோஸ் நிறைய பக்கமே போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே வந்து சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஊராட்சியில இருந்து இது கொடுத்திருக்கிறதெல்லாம் இருக்கு. ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. டெய்லியுமே வந்து நம்ம இதுல வந்து மினிமம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லா பக்கமும் போய் பார்த்துட்டு தான் போயிருக்காங்க. அது ப்ரோ வந்து எனக்கு உங்களுக்கு நேரத்துல கால் வருது, டீம்ஸ் கால் முடிச்சுக்கிறேன், அப்புறம் நாளைக்கு பேசலாம். ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணிருக்காங்க ப்ரோ. அவங்களோட டைமிங்கை பொறுத்து தான் வந்து இது போடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ஓகே ஃபைன். டேஸ்ல வந்து எப்படி மோன் ப்ரோ அண்ணா வந்து அதை கவர் பண்ணி மோன் ப்ரோ பட் ஆனா கவர் ஆகும். மோன் ப்ரோ சொல்லுங்க. இது இப்ப முடிச்சுக்கிறேன். எனக்கு சொல்லுங்க. கால் வரப்போகுது. நான் லேப்டாப்ல தான் இது போட்டிருக்கேன், அதனால